இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்கை என்ற எண்ணமும் நீ அறியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்கென்ற சுதந்திரம் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றது. நல்ல சம்பவங்களை மறந்துடலாம், நல்ல கவனிக்கணும். நல்ல சம்பவங்கள் ஆலயம் போகிறோம், ஒரு பெரிய திட்டம் பண்றோம், கட்டான விஷயங்களை கேட்கிறோம், இதெல்லாம் சில காலத்தில் மறந்துடுவோம். தீய சம்பவம் வந்து பாரு, தீய வார்த்தைகள், தீய செயல்கள், இதில் மறக்க முடியலை. அந்த செயலையும் மறக்க முடியலை, அந்த வார்த்தையும் மறக்க முடியலை. அந்த வார்த்தையும் செயலையும் எவர் செய்தாரோ அவங்களும் மறக்க முடியலை. மறக்க முடியா? காரணம் என்ன? நம்ம மேல பக்குவப்படலை. இந்த பக்குவப்பட்டீங்கன்னா போகணும், இந்த பக்குவப்பட்டா போகணும். யார் எந்த தீமை செஞ்சாலும் சரி, எந்த கடவுள் செஞ்சாலும் சரி, அதை மறக்கப்படலாம். நல்ல சம்பவங்களை பதிவு பண்ணி அதை எண்ணி பார்க்கலாம். அது எண்ணி பார்க்க மாட்டேங்கலாம். நம்முடைய மனம் பக்குவப்படாதபடி கள்ள மனமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி முடியல. ஒரே வார்த்தை, தீவர்களே இல்லை, தீமையும் இல்லை என்று தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா யார் மேலும் விரோதம் வராது, துவேஷம் வராது, அன்புதான் உண்டாகும். அந்த 11 ஆடுது, ஆணோ பெண்ணோ வினையை வச்சு ஆடுது. புண்ணிய பாபா கணக்கு இருக்குது, அதனால ஆடுது. ஆயுத முடிந்த கடை முடிஞ்சதானே, அது எண்ணி பார்த்து என்ன பண்ண போறோம்? ஆனால் தினைக்காகத்தான் ஒரு ஆடினார்களே வர உண்மையாக ஆடவில்லை. தினைக்காகத்தான் அவர்கள் பேசினார்கள் தவிர உண்மையில் பேசவில்லை. இப்படி பேசணும், இப்படி செய்யணுங்கிற மாதிரி விதி இருக்குது, வினை இருக்குது. அதனால வார்த்தை வருது, செயல்படுத்த சில அசம்பாதமான சம்பவம் நடக்குது. அதை கண்டு ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் கலக்க முடியணும்? ஏன் பழிபாகமாகவும் துக்கமாகவும் குற்றம் குறையாகவும் பார்க்கணும்? அதை மறந்து போனா போதும். உலகமாக நாடக மேடையில் அவரவர் போட்ட வேஷத்திற்கு நடிக்கிறார்கள். நடிப்பில் நான் என மயங்கி நடிப்பதனால் இந்த தேசம். நான் மயங்காமல் இருக்கலாமே, கலக்கம் பயம்தான் இருக்கிறாங்க, முடியுமே. அங்கும் 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 எங்கும் ஒருவனே. அந்த ஒருவனுக்கு எவரும் இல்லை, எவனும் இல்லை, எவனும் இல்லை. இந்த வாய்ஞானம் இல்லாதபடி அப்படின்னு அனுபவ ஞானமா இருந்ததுன்னா
தீமைக்கெல்லாம் மறந்து போகும். மனம் படிக்கும் மாதிரி இருக்கும். நல்லவெல்லாம் தன்படியே ஸ்பரிக்கும். இப்போ நடந்த சில முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் தானே பிரயாணிக்கும். அது மனதுக்கு ஒரு வழிகாட்டி அமையும். அதனால மனம் அறிவாகும். அப்புறம் அறிவு பேரறிவாகும். தீயவைகளுக்கும் தீய காட்சிகளுக்கும் தீய வார்த்தைகளுக்கும் இது சேர்க்காதபடி இருந்தால் போதும். அதன்படியே நல்லா மாறிவிடும். கேட்டவுடனே மனம் விகாரம் அடையுது. ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் உண்டாகுது. அதனால மாணிப்பா சொல்லும்போது வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவங்க எழுதலாம். வேகத்தை தடுக்க சொல்லுங்க, கெடுக்க சொல்றான். வேகம் ஆகவே ஆகாது. பசுக்கள் வெளிப்போட வேகம் வேண்டாம், விவேகம் வேண்டும் போட்டுலாம். யார் கடைபிடிக்கிறா? தடலாம் போடுறான். அதே மீறி ஆக்சிடென்ட். யோகத்தை கெடுக்கணும், ஆத்திர அவசரத்தை கெடுக்கணும், வளர விடக்கூடாது. யாத்திரை முடிஞ்சாச்சு வந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு இல்லை முடியறத பார்க்கணும். முடியும்னா ஏன் நம்ம போய் இடம் போட்டு திட்டத்துக்கு வேற மாதிரி பாதித்துட்டு போகணும் என்று கொஞ்சம் பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் கொஞ்சம் கூர்ந்து நோக்கணும்னா அது உண்மை கண்டிப்பாக தெரியும். முதல்ல கர்மா தெரியலை, தெரியாதன்மையினால இடத்தை விட தெரிஞ்சது. கொஞ்சம் பொறுமையாவது, கொஞ்சம் சதிச்சுக்கோ, கொஞ்சம் விட்டு கொடு. தென்படி அங்கே எப்படி கலந்துச்சோ தென்படி தெரிஞ்சிடும். அப்போ உண்மை புரியும். தெரியாத பட்சத்தில் உண்மை புரியாது. கலக்கம் இருந்தால் கலங்கம் கண்டிப்பாக இருந்தே தீரும். கலங்கம் இல்லாத எப்படி கலக்கம் வராது. கொஞ்சம் பொருட்டுக்கோ, கொஞ்சம் சதிச்சுக்கோ, விட்டு கொடு, மறந்து பழகு, மன்னிக்கப்படாது. ஒருவன் குற்றத்தை நீ மன்னித்தாதானே அடுத்த உங்ககிட்ட மன்னிப்பான். நீயே மன்னிக்க மாட்டேன்னா உனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? அதான் அப்படி சொன்னான். இல்லா செய்தாரை ஒருத்தல் அவர் நாளா நன்னயம் செய்து விடல். சிந்தனை செய்யும் ஒருவனுக்கு பரிகாரம் அவன் வெட்கப்படும்படியாக ஒரு நல்ல காரியத்தை செய்யும். அந்த திருப்திகரமான ஒரு நல்ல காரியத்தை பண்ணா போதும். அதான் தண்டனை. தீய காரியத்துக்கு தீய காரியம் பரிகாரம் ஆகாது. தீய காரியம் பண்ணினா அது நல்ல காரியம் பண்ணீங்கன்னா அது பரிகாரம் ஆகும். நம்ம செய்த அபச்சாரத்தையும் மறந்து நன்மை செய்யறானேங்கிற மாதிரி அவனுக்கு உருவாக்கப்பட்ட மனச்சாட்சி உருட்டும். கண்டிப்பா அவனுக்கு இருக்கும். நீ மறக்காதபடி செய்யும்போது அங்கு மேல் மேல் விளையும். அதான் துன்பம் தான்.
ஒரு செய்யக்கூடிய குற்றம் பளிச்சுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காதபடி அது தெரியப்பட்ட குற்றம் இங்கிருந்து வெளிப்பாடானதை தவிர அங்கு இல்லை, சிதறேட்டான குற்றம் இல்லை. நம்மகிட்ட இருக்குது இந்த குற்றமானது அங்க உள்ள கண்ணாடியில பிரத்யட்சமா தெரியும், நமக்கு அறிவுறுத்துது. இது மாற்றி பார்த்தீங்கன்னா போதும், குற்றம் அதை கண்டிப்பா உடனே மறக்க முடியும். என்ன செய்தார்கள் சொல்லும்போது மறக்க முடியலை. நாம் செய்த குற்றம் நம்மளுக்கு வெளிப்பாடாகி எதிராளி கண்ணாடி பிரதிபலித்து அவங்க தோற்றுக்கணும். என்ன இப்படி முடிவு பண்ணுங்க, யாருமே குற்றம் தெரியும், தப்பு தெரியும், தவறு தெரியும். இந்த குற்றம் குறை தப்பு தவறு இதுகளும் காரணம் பெற தூரம் தானே காரணம், இதுக்கப்பட சைத்தன்யம் காரணம் இல்லையே. சைத்தன்யம் பரமாத்மா தானே, அந்த பரமாத்மா நான் தானே. அதனால அபியாசப்படுத்தினா குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம், குற்றமனைதையும் பாராட்டி வீணா கிடையாது. கொலை கடவுள் செய்வோரோடு இணங்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் நான் செய்கிறேன், என்னுடையதை கொடுத்தேன் என்ற இந்த ஜீவ கர்த்தத்துவம் இல்லாதபடி பகவானே செய்கின்றான், பகவான் பொருளை பகவானுக்கே கொடுக்கின்றான், கொடுப்பதும் வாங்குவதும் அவன் செயல், அதனுடைய பராபரமும் அவனுக்கு. நாம் எந்த நாடிய ஒரு கல்வியே ஒரு உண்மையே, நமக்கு எந்த கருத்தும் இல்லை. என்று செய்யும்போது நாம் செய்யக்கூடிய கர்மாக்களின் விளைவு வேறு கர்மா தொடர்பின்றி முடியும், தொடர் கர்மா இல்லாதபடி தன்படி முடியும். கர்மா நடைபெறும், ஆனால் தொடராது. முடிகிற கர்மா முடியும், தொடர் கர்மாவாக இருந்தாலும் கூட அதுவும் நிறைவோடு ஜீர்ணிக்கப்படும். இப்படின்னா நீ செய்யக்கூடிய அறிஞ்சோ அறியாமல் செய்யக்கூடிய பாப கர்மாக்கள் இருக்கலாம், தெரியாமல் செய்த கர்மாக்கள், சில சமயம் தெரிஞ்சே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், செய்திருக்கலாம், அது நம்ம சூழ்நிலை இருக்கும். யாரோ ஒரு அதிதேகி சம்பந்தமில்லாதவன் கடுஞ்சூடு வார்த்தை திட்டுறான், அதை மறுவார்த்தை பொருளாதாரத்தில் அங்கே செலவு ஏற்றுக்கொண்டோமானால் நம்ம இருக்கப்பட்ட இந்த தீய கர்மாக்களுக்கு அங்கோடு சேர்ந்துடும். யாராவது ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள் நம்மளை போற்றினால், இப்படிலாம் சார்ந்து கொண்டேன், இப்படிலாம் பக்தி பண்றேன், இப்படி கோயிலுக்கு போறேன், சுவாமி தரிசனம் பண்றேன், சரி மகன்கள்லாம் பார்க்குறீங்க, விஷயங்களை கேட்குறீங்க, சரி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய புண்ணியவாசகங்கள் இருந்ததானால், அப்படி யாராச்சும் புகழ்ந்து பேசினாங்கன்னா நீ செய்த புண்ணியம் என்னவோ அங்கே வேணும். இந்த புண்ணியம் பார்க்காம தன்மையை பிரிக்கப்பட்டு வேற சார்ந்துடும்.
அந்த 2 கர்மா நம்ம சேராது. அடங்கி இருந்தால், அடங்காம நாமும் பேசினால் மீண்டும் கர்மா பெறும். எதன் மூலமாக சத்கர்மா வருகிறது, எதன் மூலமாக அசத்கர்மா வருகிறது என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ செய்த கர்மாக்கெல்லாம் காலம் அறிந்து பலன் தரும். தொடர்பு தான் பெறும், வினை தொடர்பு தான் பெறும். இதுதான் அப்படி சொல்லும்போது, நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம். என்றைக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று எண்ணாது. யாராவது ஒரு பணமோ பொருளோ இது வருஷம் கொடுக்குற, நான் அல்ல பகவானே கொடுக்கிறான் என்று பகவான் நாமத்தில் கொடுக்கும்போது அது உடனே பலன் தராது. நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம். நின்று தடரா வளர் தெங்கு தாளுண்ட நீரை தலைகாலே தான் தருகிறார். தென்னம்பத்துக்கு அடியில் தண்ணி ஊற்றுவான், மேலே பலன் தருது. இந்த ஜலத்தை ஊற்றினாலும் சரி, அது சுத்தமாக ஜலத்தை கொடுக்குது. அப்போ இங்கிருந்து ஜலம் போய் பலன் தர்றதுக்கு கொஞ்சம் நான் தாமதமா அது வரைக்கும் பத்துக்க வேண்டாமா? இந்த கறி உயரத்தின் காரணமாக கையில தோசை, கையில காசு, வாயில தோசை. குடிட்டு வாயில ஓட்டுவோம், அவசரமா உள்ள போகுது. இந்த அவசரம் தேவையில்லை. ரொம்ப நிதானம், அளவுடந்த பொறுமை, இதன் போதுங்கிற திருப்தி. போதனாமத்திடமோ குருதேவரிடமோ வேண்டும்போது கஷ்டத்தை நீக்கிறது, கவலையை போக்கிறது, வறுமையை போக்கு, செல்வத்தை கொடு என்று லௌகிகமான சுத்தபந்த பணிப்பான வார்த்தையை விட்டு இது எதை செய்ய வேண்டுமோ செய், இது நடத்த வேண்டுமோ நடத்து, முன்னால் எல்லாம் முடியும். இந்த அர்ப்பணமாக செய்யும்போது எல்லாமே நடமாற்ற முடியும். தீமை வரையே வராது. அவன் மாயா கண்காணிக்கும், அதுக்கு ஆவணம் செய்யும். எல்லாவற்றுக்கும் பொறுமைதான் காரணம். நாராயணா. எல்லாம் குருரே